கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு இந்த பூமியிலே உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில இலக்குகள் உண்டு, ஒரு சில குறிக்கோள் உண்டு, ஒரு சில காரியங்களுக்காக ஓடுகிறார்கள். ஆனால் ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்திலும் சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் தோல்வி பெறுகிறார்கள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் மட்டும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை மட்டும் ஒரு மனிதனை விட்டு போகவே மாட்டேங்குது. அவனா அந்த கவலையை விட்டு போகலாம் அல்லது நீக்கப்படலாம் அப்படின்னு யோசித்தாலும் அந்த கவலை என்ன பண்ண மாட்டேங்கிறது, அவனை விட்டு போக மாட்டேங்குது. அப்போ மனிதன் எதற்கெல்லாம் கவலைப்படுகிறாங்க, என்னென்ன காரியத்திற்கெல்லாம் கவலைப்படுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு கவலை. படித்து நல்ல டிகிரி வாங்கியிருப்பாங்க, ஆனால் வேலை இருக்காது. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு கவலை. வேலை இல்லாதவர்களுக்கு தான் கவலை அப்படின்னா வேலையில் இருக்கிறவர்களுக்கும் கவலை இருக்குது. என்னென்ன கவலை வேலையில்? ஐயோ, எனக்கு இன்னும் சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இன்னும் மேன்மை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேலையில் இருக்கிறவர்களுக்கும் கவலை. பணம் இல்லாதவர்களுக்கு கவலை, பணம் இல்லாதவர்களுக்கும் கவலை இருக்குது. ஐயோ, நான் எப்படி சம்பாதிப்பேன், எப்படி எனக்கு பணம் வரும் அப்படின்னு. பணம் இருக்கிறவர்களுக்கு கவலை, அதை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், என்ன பண்ணணும், ஐயோ இவ்வளோ பணத்தை நான் வச்சுருக்கேனே பாதுகாப்பாக இருக்குமான்னு சொல்லி அதை குறித்து கவலை. திருமணம் ஆகாதவர்களுக்கு கவலை. என்னன்னு, எப்போ எனக்கு ஏற்றத்துணை நடக்கும், எப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. திருமணம் ஆனவர்களுக்கு கவலை, திருமணம் ஆகாத வரைக்கும் ஒரு கவலை, திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவனாரை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து ஒரு கவலை வந்துடும். இப்படி பலவிதமான கவலைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்குது. அவன் கவலையை விட்டு என்ன பண்ண முடியல, வெளியில் வரவே முடியல. கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிற பொழுது அவன் என்ன ஆகும், அவனுடைய வாழ்க்கையில் ப்ரெஷர் அதிகமாகிறது, சுகர் அதிகமாகிறது, நோய்கள்லாம் என்ன பண்ணுகிறது அவனுடைய சரீரத்தில் வருகிறது. கவலை அதிகமாக இருக்கும்போது பாருங்கள், உடல் பருமன் அதிகமாகறாங்க. கவலைப்படுகளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உடல் எடைகள் அதிகரிக்கப்படுகிறது. கவலைப்படுகளுடைய வாழ்க்கையில் வியாதிகள், தூக்கமின்மை, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். கவலை அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுகிறது, மனிதனுக்கு இப்படி இருக்கிறது. அப்போ இந்த கவலைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சிலர் பாருங்கள் ஒரு முடிவெடுத்துக்கிறாங்க, என்ன எதற்கு நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சியும் என்ன பண்ணுகிறாங்க, செய்து கொள்ளுகிறாங்க. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பல காரியங்களிலே கவலைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. இந்த கவலையை விட்டு நம்ம எப்படி வெளியில் வருவது, இந்த கவலையை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும், இந்த கவலையில் இருந்து நான் எப்படி முன்னேற முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன சொல்லுகிறது? கவலைப்படுகிறது நல்லதா கெட்டதா, கவலைப்படுகிறது ஆசீர்வாதமா சாபமா, கவலைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா, கவலைப்படுகிறது செழிப்பா அல்லது வறுமையா? இது நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாதுங்களா? கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. இங்கே வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு காரியத்திலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தில் வேண்டுதல நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி ஜபத்துக்கு போனால் ஒரு மல்லிகை லிஸ்ட்டு மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. எது இல்லைங்க, கவலை எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க. பாருங்கள், மல்லிகை லிஸ்ட்டு எப்படியும் ஒரு 20-30 ஜாமானம் எழுதுவோங்களா, பொருட்களை எழுதுவோமா? அதே போல் தான் நம்ம எழுதுவோம், என்னை ஆசீர்வதிக்குங்க, என் கடன் பிரச்சனை மாறட்டும், என் வேலை, என் குடும்பம், என் பொருளாதாரம், என்னுடைய வியாதி, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதிட்டு போய் அநேக நேரம் ஜெபத்தில் என்ன தான் சொல்கிறோம், கவலையை பற்றி தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள்.
உங்களுடைய குடும்பத்தை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, எதிர்காலத்தை குறிச்சோ, வேலையை குறித்தோ, கடனை குறித்தோ, வியாதியை குறித்தோ, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளை கவலைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை என்ன பண்ணுவாராமா? ஆதரிப்பார். நீங்கள் கவலைகளோடு கூட அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய பாரத்தை சுமக்க முடியவில்லை. ஆனால் அங்கே கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய பாரத்தை என் மேல் வைத்து விடுங்கள். யார் மேலே வைத்து விடுங்க? என் மேல் வைத்து விடுங்க. இதே 1 பேதுரு 5:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேலே வச்சிடுங்க? அவர் மேலே வச்சிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற கவலைகள் யாவையும் நீங்கள் கிறிஸ்து மேலே நீங்கள் வச்சிடுங்க. எங்கே வச்சிடுங்க? கிறிஸ்து மேலே வச்சிடுங்க. இன்னைக்கு உங்களுடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறையா வந்துருச்சு. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் நிறையா வந்துருச்சு. கையில் இருக்கிற ஃபோனில் இருந்து வீட்டில் இருக்கிற பெரிய டிவி வரைக்கும் பார்த்தா எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் என்ன பண்ணுகிறது? அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு நெடுநாளாக ஓடிக்கொண்டே இருக்கும் கிச்சனில் ஒரு மிக்ஸி. அந்த மிக்ஸி உங்களுக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் எதாக இருந்தாலும் அந்த மிக்ஸி தான் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு. அந்த மிக்ஸி என்ன பண்ணணும்? நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸியை சர்வீஸ் பண்ணுற இடத்துல கொண்டு போய் கொடுத்து என்ன சொல்கிறீங்க? அந்த சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட சொல்கிறீங்க, சார் இது ரொம்ப நாளாக ஓடலை, நாங்கள் இதை புதுசாக மாற்றலான் இருக்கிறோம், இல்லைன்னா இதை நீங்கள் சரி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறோம். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நான் சரி பண்ணி தரேங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரிங்க சார், நீங்கள் சரி பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மிக்ஸியை திரும்ப எடுத்துகிட்டே வந்துடுறீங்க. திரும்ப என்ன பண்ணிட்டு வந்துடுறீங்க? எடுத்துகிட்டே வந்துடுறீங்க. திரும்ப ஒரு நாள் கழித்து திரும்பவும் போட்டு பார்க்குறீங்க, ஓடலை. திரும்பவும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. என்னென்னு? சார் மிக்ஸி ரெடி பண்ணி இதே தர மாட்டேங்கிறீங்க, ஓடவே மாட்டேங்குது. திரும்பவும் அதே கம்ப்ளைண்டில் இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்? அம்மா நீ மிக்ஸியை கொண்டு வந்த சரிதான், கொண்டு வந்த மிக்ஸி என்கிட்ட கொடுத்துட்டு போனால் தானே நான் சரி பண்ணி வைப்பேன். நீங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடித்த மிக்ஸியை நீங்கள் திரும்ப என்ன பண்ணிட்டீங்க? எடுத்துகிட்டு போயிட்டீங்க. எடுத்துகிட்டு போன மிக்ஸியை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு போனால் தான் அது என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? சரி பண்ணி வைப்பேன். நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை ஆலயத்தில் வந்து நம்ம சொல்லுறோம். கவலைகளை கர்த்தர் மேலே வச்சிடுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேலே உங்கள் கவலைகளை நீங்கள் வச்சிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் கவலையோடு தான் நம்ம அமர்ந்திருக்கிறோம். நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த வாரம் என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுன்னு இங்கே உட்காந்து என்ன பண்ணுறோம்? கவலைப்படுறோம். எதிர்காலத்தில் எப்படி நடக்க போகுது இப்போயே நம்ம உட்காந்து கவலைப்படுறோம். உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் யார் மேலே வச்சிடுங்க? கிறிஸ்து மேலே நீங்கள் வச்சிடுங்க. யார் மேலே வச்சிடுங்க? கிறிஸ்து மேலே நீங்கள் வச்சிடுங்க. கவலைப்படுகிறதுனால மனுஷன் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கவலைப்படுறதுனால மனிதன் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்லுகிறார்? யாக்கோப்பு 1:6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கவலையோடு கூட இருக்கிற மனிதன் விசுவாசிக்க முடியாது. அப்படி விசுவாசிக்காம இருக்கிறவன் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நீங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என் கடனை மாற்றும், என் வியாதியை மாற்றும், என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும், என் பிரச்சனைகளை மாற்றித்தாருங்க, என் வேலையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்க, கவலைகள் எல்லாம். நான் சொல்லுறேன், எதையும் பெற முடியாது. ஏன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. நீங்கள் போனதுன்னு கர்த்தரின் மேலே நான் கவலைகளை வைக்கிறேன், அவர் என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் கவலைகளை மாற்றுவார், என் போராட்டங்களை மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் மேலே நம்ம வைக்கணும். சரி, மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன கவலைகள் இருக்குது? என்னென்ன கவலைகள் இருக்குது? அதெல்லாம் நம்முடைய வேதத்திலிருந்து நம்ம சில காரியங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம்
என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இங்கே என்ன சொல்லுகிறாரு, நல்லா கவனிங்க. மனுஷன் எதுக்காக மட்டுமே கவலைப்படுறான், எதுக்காக மட்டுமே மனுஷன் கவலைப்படுறான்னு இங்கே வசனம் அழகாக சொல்லுது. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று தன் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் மட்டும்தான் கவலைப்படுறான். என்ன சாப்பிட்றது, குடும்பத்தில் இது ஒரு பெரிய கவலை. சில பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய கவலை. இன்றைக்கி ஒரு சமையல் பண்ணிவிடுவாங்க, நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறதுங்கிறது பெரிய கவலை. வீட்டில் இருக்கிறவங்களை போட்டு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, நாளான்னைக்கு என்ன பண்ணுறது, இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், என்ன சாப்பிடுவோம், என்ன பண்ணணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காகவே மட்டும் நம்ம என்ன பண்ணுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன், உங்கள் ஜீவன் முக்கியம். உங்களுடைய ஜீவனோடு கூட உங்களை வேலையில் நடத்துகிறாரு, உங்களை ஜீவனோடு கூட ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, உங்களை ஜீவனோடு கூட நடக்கிறதுக்கு நடமாடம் பண்ணுவதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள். நீங்கள் விசேஷித்த நபர், நீங்கள் எப்படிப்பட்ட நபர், விசேஷித்த நபர். நீங்கள் அப்படிப்பட்ட நபர், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, கவலைப்படவே கூடாது. அடுத்தது பாருங்க, மனுஷன் எதுக்காக கவலைப்படுறான். 26வது வசனம், ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ரெண்டாவது எதுக்காக கவலைப்படுறாங்கன்னு பார்த்து பாருங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, பட்சிகளை கவனித்து பாருங்க, காகங்களை கவனித்து பாருங்க, பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகள் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குதா, கவலைப்பட்டிருக்குங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, கவலைப்பட்டிருக்குதா? காக்கா இன்னைக்கு வீட்டில் உக்காந்துக்கிட்டு நான் கவலையோடு இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு வையின்னு கேட்டிருக்குதா? ஏதாவது ஒரு பறவை ஏதாவது முன்னாடி நின்றுட்டு எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ஏதாவது நான் கவலையோடு இருக்கிறேன் சாப்பாடு வைங்கன்னு சொல்லியிருக்குதா? கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி காகம் பேசிச்சுன்னா இந்த உலகத்தில் கின்ன சாதனையில் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுடுவாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கிங்க, அவ்வளோ பறவைகள் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்திலே, கடவுள் உண்டாக்குன அந்த பறவைகள் இருக்கிற இந்த உலகத்திலே அவைகளை கர்த்தர் போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். அப்படி போஷிக்கிற பரமபிதா நம்மளோடு கூட இருக்கும்போது உங்களை நடத்த மாட்டாரா? உங்கள் பொருளாதாரத்தை நடத்த மாட்டாரா? உங்கள் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உங்கள் வேலையை நடத்த மாட்டாரா? உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? நீங்கள் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. பறவைகள் எடுத்தா அது சொல்கிறது மில்லியன் கணக்கில் இருக்குது. அவ்வளோ பறவைகளை கடவுள் என்ன பண்ணுறாரு, பரமபிதா ஆகாரம் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது மனிதர்கள் ஆகிய நாம் தேவனுக்கு என்னவா இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்க, அதுக்கடுத்து மூணாவது, அதே 27 32 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்கே என்ன சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்போ நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம் ஒரு முழம் ஜான் ஏறிடுச்சு, நான் பெருசாகிட்டேன், ஹைட் ஆகிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமே சொல்ல முடியாது. கவலைப்படுறவங்க ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்து கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகிடும், சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் சரீரம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் சொல்கிறார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஏனென்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று
கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, என்ன சந்திக்கணும்னு சொல்லி அந்தந்த நாளில் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அறிந்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியதே இல்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. கவலைப்பட வேண்டியதே இல்லை. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வியாதி, பலவீனங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதாரங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. என்னை நடத்துகிற தேவன் என் கூட இருக்கிறார், என்னை வழி நடத்துகிற தேவன் எனக்கு உதவி செய்வார். வேலையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, எல்லாவற்றையும் போஷிக்கிற பரமபிதா எனக்கு உண்டு, அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? நடந்து போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவலையை பற்றி சொல்லும் போதே இந்த இடத்துல உங்கள் மூஞ்சியை பார்க்கணும். பாஸ்டர், அருமையாக சொல்கிறீங்க கவலைப்படாதுன்னு, ஆனால் எனக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு தெரியுமா? ஆனால் வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? இருதயங்களை பார்க்கிறார். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ பாரங்களுங்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் விடுதலை ஆக்குவார். சரி, கவலையை மேற்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? வேதத்தில் நாம் காட்டணும் என்னென்னலாம் மனுஷன் கவலைப்படுறான்னு. கவலையை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும் பாருங்கள். அதே மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமாமா? கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய கவலைகளை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யாரை தேடணுமா? கர்த்தரை தேடணும். யாரை தேடணும்? கர்த்தரைத்தான் தேடணும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக நேரம் கவலையவே தேடுகிறோம். பொருளாதாரம், பணம், வேலை, குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலங்கள், இதையவே முதன்மையாக வைத்திருக்கிறனால தான் நமக்கு கவலை போட்டு அழுத்துகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கல நமக்கு முதன்மையானவர் யார்? கர்த்தர். யாருங்க? கர்த்தர். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் நீங்கள் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமாம்மா? கூட கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு கொடுங்க? கர்த்தருக்கு கொடுங்க. இது லூக்கா எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்குது. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணோம். அந்த ஒரு ஆடை காணோன்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டு அங்கே உக்காரலைங்க. அவன் கவலைப்பட்டுட்டு உக்காரல. 99 ஆடு இருக்குது, சரி ஒரு ஆடு தான் காணோம் அப்படின்னு போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடல. அவன் தேடுகிறான். எங்கே தேடுகிறான்? யார் இடத்துல போனா, யார் இடத்துல நின்றமன்னா எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் தேடுகிறான். அவன் தேடுறத ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. அவன் தேடுறத நிறுத்தவே இல்லை. கிடைக்கிற வரைக்கும் தேடுனான். கிடைச்சிருச்சுங்களா இல்லைங்களா? கிடைச்சிருச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதன்மையான இடத்திற்கு நீங்கள் கர்த்தரை கொடுத்து கர்த்தரை நீங்கள் தேடும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் கவலைகளை மாற்றி கர்த்தர் என்ன பண்ணுவார்? திரும்பவும் தருவார். அதே அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனங்களை வரைக்கும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே 10 வெள்ளிக்காசு இருக்குது. 10 வெள்ளிக்காசில் ஒரு காசு காணும். ஒரு வெள்ளிக்காசை காணும். அந்த பெண்ணு சும்மா இல்லைங்க, கூட்டுறா, வீட்டை கூட்டுறா, வீட்டில் இருக்கிற எல்லா உடைமைகளும் தொலைவுறா. எங்கே வச்சேன், எந்த இடத்துல போயிடுச்சு, எங்கே கிடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடுறா. தேடி என்ன பண்ணிட்டா? கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் மாறணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம், ஃபஸ்ட்டு இடம் முதலாவது தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? கொடுங்க. முதல் இடத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்? தேவன் ஆசீர்வதிப்பார். 2வது, நீங்கள் தேவனுடைய வார்த்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? தேடுங்க. ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். 2வது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? முக்கியத்துவத்தை கொடுங்க. பாருங்கள், யோசுவா 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார்.
இங்கே என்ன நடக்கிறது? மோசே பல லட்ச ஜனங்களை நடத்திக்கிட்டு வராரு. அப்படி நடத்தி கொண்டு வருகிற பொழுது யோசுவாவுக்கு ஒரு கவலை இல்லை. மோசே சொல்கிறத கேட்டு அப்படியே செய்வார். அதை செய்து முடிக்கும்போது யோசுவா மனம் திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மோசே மரித்து போன பின்பு இங்கே யோசுவாவின் தலைமை பொறுப்பு வந்துருச்சு. யோசுவாவுக்கு ஒரே பாரம், ஒரே கவலை. மோசே இருக்கிற காலங்களிலே அவ்வளோ லட்ச ஜனங்கள் மோசேவே அவ்வளோ பேசினார்கள், அவ்வளோ பாரத்தை மோசே சுமந்தார். இன்னைக்கு இந்த பாரத்தை நான் சுமக்க முடியுமா, இந்த கவலையை நான் சுமக்க முடியுமா என்று சொல்லி அவ்வளோ வேதனையோடு கூட யோசுவா இருக்கிறாரு. ஆனால் இங்கே யோசுவாவை பார்த்து தேவனே ஒரு வார்த்தை சொல்கிறார். தேவனே ஒரு வார்த்தை சொல்கிறார். 5ஆம் வசனமும் 6வது வசனமும் 7வது வசனமும் 9வது வசனத்தையும் நம்ம வாசித்தோம்னா இங்கே அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்கிறாரு, நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்ப்பா. மோசேவை நான் எப்படி நடத்தி கொண்டு வந்தனோ, மோசேவை நான் எப்படி வழி நடத்தனோ, அதே போல் நான் உன் கூட இருப்பேன். ஆனால் அவர் இன்னொன்று வார்த்தை சொல்கிறாரு. 6வது வசனம், பலங்கொண்டு திடமனதா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவாய். யாரா சொல்றாருங்க? யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ தான் பங்கிடுவ. அதுக்கு நீ என்ன பண்ணு, கவலைப்படாத. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பலங்கொண்டு திடமனதா இரு. அதே 7வது வசனத்தை நீங்கள் வாட்சி பாருங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதா இரு. அவர் சொல்றார், பலங்கொண்டு திடமனதா இரு. இது 9வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமானதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற காரியங்கள் என்ன? நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. யோசுவாவுக்கு சொன்னது பலங்கொண்டு திடமனதா இரு, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 8வது வசனம், இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற படிவுகளெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதுவே தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். கவனிங்க, நல்லா கவனிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகளிலிருந்து மேற்கொள்ளணும்னா 2வது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் அனுதினமும் இருக்கணும். கவலையை நீங்கள் எப்படி போட்டு புலம்புகிறீங்களோ, பேசுகிறீங்களோ, சொல்லுகிறீங்களோ, அதை பார்க்கல நமக்கு எது முக்கியம்? தேவனுடைய வார்த்தை. அதை நீங்கள் பேசுங்க, இரவும் பகலும் பேசுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு பலம் கொண்டு திடமானதா இருக்க சொல்றாரு, பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. எங்கிங்க? வார்த்தையிலும் இருதயத்திலும் வைத்து நீங்கள் அனுதினமும் பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் சொல்லுறேன், நீங்கள் உங்களுடைய கவலைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். கவலைகளை மேற்கொள்ள முடியும். கவலைகளை மேற்கொள்வதற்கு 2 காரியம். ஒன்று, ஃபஸ்ட்டு தேவனை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2வது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. 3வது ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளிலிருந்து ஆசீர்வாதங்களை தருகிறவர். லூக்கா எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்துல கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. மீன் பிடிக்கிறதுல சீமோன் மாதிரி யாருமே இல்லை. அவ்வளோ மீன்களை பிடிக்கிறவர், அந்த பட்டணத்திலேயே செழிப்பான ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு இரவு போகிறார். ஒரு இரவு போய் மீன் பிடிப்பதற்காக பல இடங்களிலே வலைகளை போட்டாலும் மீன் அகப்பட மாட்டேங்குது. அவங்க தகப்பனார் தொழில் கற்றுக் கொடுத்தவர். அவருக்கு தெரியும், பேதுருவுக்கு தெரியும், இந்த பக்கம் வலையை போட்டால் இவ்வளோ மீன் எடுக்கலாம், இந்த பக்கம் வலையை போட்டால் பெரிய மீன் எடுக்கலாம், இந்த பக்கம் போட்டால் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ டெக்னாலஜியை தெரிஞ்சு வைத்திருந்தவர் பேதுரு. ஆனால் ஒரு இரவெல்லாம் கஷ்டப்படுகிறார், மீன் அகப்படலை, மீனே கிடைக்கல. இரவு திரும்ப வரார். வந்து
காலை வேளையில் வலைகள் அலசி கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல கிறிஸ்து எல்லா இடத்துலையும் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. திடீரென்று கடற்கரை அருகே வருகிறார். திரளான ஜனங்க எல்லாருமே நெருக்கிட்டு வராங்க. அப்படி நெருக்கி கொண்டு வருகிற பொழுது அந்த இடத்துல படகை செலக்ட் பண்ணுகிறாரு. அது பேதுருடைய படகு. பேதுருக்கிட்ட கேட்குறார், உன் வாழ்க்கையை எனக்கு தரையா? உன் ஆகாரமாய் கொண்டிருக்கிற படகை எனக்கு தருகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை நீர் எனக்கு தருகிறாயா? இயேசுவுக்கு பேதுரு படகை கொடுத்தார். பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு படகுல ஏறி உபதேசம் பண்ணி எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, இரவெல்லாம் மீன் பிடிக்க முடியல, கவலை, அவ்வளோ பாரத்தோடு உக்காந்து என்ன பண்ணுறது? எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சீமோன் உங்கள்கிட்ட மீன் இல்லையா? சீமோன் உங்கள்கிட்ட மீன் இல்லையான்னு சொல்லி அவ்வளோ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எப்போதும் சீமோன்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்க? பேதுருக்கிட்ட தான் வந்து மீனை கேட்பாங்க. ஆனால் மீன் கேட்குறவர்கிட்ட பதில் சொல்ல முடியல. ஒரே கவலை காலையில். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ இப்போ கொண்டு போய் ஆழத்தில் வலைய போடு. எப்பங்க? பகலில். அவர் சொல்கிறது பகலில். இரவு நேரத்தில் போட சொன்னார்னா பரவாயில்லைங்களா? ஆனால் பகல் நேரத்தில் இயேசு சொல்கிறாரு. ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி நான் போகிறேன். சொன்ன வார்த்தையின்படி போகிறேன். போனாங்க. பாருங்க, 2 படகு தக்கதாக மீன்களை திரளாக பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து கடற்கரையில் விட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, கடற்கரையில் விட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு? இயேசுவே, இனி நான் உன்னை பின்பற்றுவேன். என் கவலைகளை மாற்றுகிறவர் நீ, என்னை விடுவிக்கிறவர் நீ, என் வியாதியை விடுவிக்கிறவர், பிரச்சனைகளை விடுவிக்கிறவர், போராட்டங்களை விடுவிக்கிறவர், சமாதானம் தருகிறவர், செழிப்பு தருகிறவர், நன்மைகளை தருகிறவர் நீர் ஆண்டவரே. நான் உம்மை பின்பற்றுவேன். 11வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு பேதுரு அவரோட சேர்ந்து இயேசுவின் பின்னாக போகிறார். அப்போ கவனித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர் இயேசு. இயேசுவு மேலே நீங்கள் கவலைகளை வச்சுடுங்க. அவர் சொல்கிறார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதலை நீங்கள் என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் கவலைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றி தருவார். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.